இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள் 12/11/2025 நவம்பர் மாதம் புதன்கிழமை என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:12 லக்னம் துலாம் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சப்தமி அதிகாலை 4:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அஷ்டமி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அதிகாலை 1:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம். மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:03 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆற்றலுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெற்றியும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல சவால்களும் இருக்கும். சிறிது கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவில நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. என்று பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இது சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். தொழில் துறையில லாபமும் உண்டாகும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். அலுவலகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். வேலையில உத்தரவாதத்தையும் பெறுவீங்க. சிறப்பான பெயரையும் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான சில முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டுல மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். குடும்பத்தினர் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளை செய்தும் தருவீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிக்கவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வணிக ரீதியாக சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. அரசியல்ல இருப்பவர்கள் மக்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். உறவினர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சாந்தமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். மற்றவர்களிடத்துல வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. என்று அசட்டு தைரியத்துடன் மட்டும் செயல்படவும் வேண்டாங்க. வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு வேலையையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வேலையில உடன் இருப்பவர்களுடைய உதவிகளும் இருக்கும். இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சிறிது போராட வேண்டியதும் இருக்கும். பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். பணியில தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகளாகவும் இருக்கும். என்று வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டவும் படும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில புதிய பாதைகளும் தென்படும். வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலை அதிகமாக தங்க இருக்கும். சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருக்க தங்க செய்யும். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடவும் வேண்டாம். இந்த விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது தாங்க. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்து விடுவீங்க. அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளும் நிறைவேறும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உதவிகளுடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வீடு மனை வாங்குவது தொடர்பாக இருந்து வந்த சச்சரவுகளும் நீங்கும். பணியிடத்துல உங்களுடைய வேலைகளை உறுதியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல உறவு நிலையும் மேம்படும். பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வேலைக்கான நேரத்தை செலவும் செய்வீங்க. பொருள் வளர்ச்சிக்கான வழிமுறைகளும் அதிகரிக்கும். இன்று தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மனதளவுல புதுவிதமான பாதைகளும் தென்படலாம். உழைப்பிற்கான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. செய்கின்ற வேலைகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. இதன் மூலம் இன்று ஆறுதல்களும் உண்டாகும். இன்று கோயில் திருப்பணிகளுக்காக உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று ஆன்மீக நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். வேலைகளை முடிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க என்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பண தட்டுப்பாடுகளும் இருக்க தங்க செய்யும் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. என்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வருமானமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். தொழில புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவும் இருக்கும். வேலை இடங்கள்ல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தன லாபமும் உண்டாகும். சாதுரியமான அணுகுமுறையினால தொழில் சிறப்பாகவும் நடைபெறும். தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அவ்வப்பொழுது ஏதாவது சின்ன சின்ன கவலைகளும் மனதை அழுத்திக் கொண்டு இருப்பதாகவும் உணர்வீங்க. இதனால அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடித்து ஆக வேண்டும் என்ற கட்டாயமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலை சுமையினால சற்று சோர்வாகவும் இருப்பீங்க. சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். திட்டமிட்டு செலவு செய்வதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுக்கு இடையே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வணிகத்துல முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான யோசனைகளும் அதிகரிக்கும். நீண்ட காலமாக சிக்கி இருந்த உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வழிகள்ல பணத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய முழு ஆதரவுகளும் இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான செலவுகளும் இருக்க தங்க செய்யும். ஆனாலும் இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன சஞ்சலமான சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். குழந்தைகளை பற்றிய எண்ணங்களும் மேம்படும். உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. பணி சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையுடனும் இருங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வீட்டுல நடைபெற இருக்கின்ற விசேஷங்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. நிலைமை சீராகவும் இருக்கும். பணியில அனுகூலமான சூழ்நிலைகளும் காணப்படும். கடினமான பணிகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான யோகமான வாய்ப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிக்கும்.
உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். சிறப்பாக பேசவும் செய்வீங்க. காரிய சித்தியும் உண்டாகும். தொழில் போட்டிகளை சாமர்த்தியமாக கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல உதவிகள் பெற்றவர்கள் ஏதாவது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. உறவினர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலையில கவனத்துடனும் அக்கறையுடனும் செயல்படுவதும் நல்லது. வீட்லையும் சிறிது நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. சில அவசியமற்ற வாக்குறுதிகளை யாருக்கும் தரவும் வேண்டாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டுடனும் இருக்கும். உறவினர்களுடன் பகைமை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல பாக்கிகளை நயமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று தெய்வ அனுகூலம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலை தொடர்பாக சக ஊழியர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இன்று ஆதரவுகளும் இருக்கும். வேலையில வேகத்தையும் காட்டுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகம் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். சில பழைய முதலீடுகளின் மூலமாக லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். எதிர்பாராத சில பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மையுடனும் இருப்பீங்க. வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் இருக்கும். புதிய நபர்களுடைய தன்மைகளை அறிந்து நட்பை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மறைமுகமான தடைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்று கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுதந்திர தன்மையும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சிறிய முயற்சியிலேயே உங்களுடைய வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணியில உங்களுடைய திறமை மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி ஆற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையிலான புரிந்துணர்வுகள் நல்லபடியாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியை பகிர்ந்தும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் முழுவதுமே சிறந்த ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு குழப்பத்துடனும் இருப்பீங்க. சில நல்ல விஷயங்களை இன்று நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சம்பளமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. குறை கூறியவர்களை நீங்கள் கண்டு கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகமும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும். ஊழியர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. எப்பொழுதோ நடைபெற்று இருந்த உங்களுடைய சம்பவங்கள் இப்பொழுது மனதை உறுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையில்லாத கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை வியாபாரத்துல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்துல இன்று மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும்.
உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களையே தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வணிகம் தொடர்பான பயணங்கள் வெற்றியையும் பெற்றுத்தரும். என்று உங்களுடைய நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயணங்கள்ல இனிமையான முடிவுகளையும் எடுப்பீங்க. மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். பணியிடத்துல எந்த ஒரு உயர் அதிகாரிகளிடத்திலும் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தொழில் துறையில வெற்றியும் பெற்றுவிடலாம். மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். சிக்கனமான செலவுகள் செய்து சேமிப்புகளை மேம்படுத்துவதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த சில பயணங்கள் கைகூடியும் வரும். கோபத்தை நீக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாம். தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும். பணிகளை எல்லாமே திறமையுடன் கையாளவும் செய்வீங்க. இன்று தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து கவனமாக வேலைகள் செய்வதும் நல்லது. திருமண ஒருவேளை இன்று உங்கள் துணையிடத்துல மனம் திறந்து பேசவும் செய்வீங்க. உங்களுடைய கருத்துக்களை மகிழ்ச்சியுடன் பரிமாறியும் கொள்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சிறப்பாக கையாளவும் செய்வீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில மங்களகரமான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். தொழில நேர்மையுடனும் திறமையுடனும் வேலைகளையும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியை உறுதிப்படுத்தவும் செய்வீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல கவனமாக நடந்து கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்று தொலைபேசியின் வாயிலாக சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெண்கள் விஷயத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பேசிவிடவும் வேண்டாம். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில முக்கியமான வேலைகளை குழுவாக சேர்ந்து முடிப்பதும் நல்லது. சக ஊழியர்களுடன் வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. அரசு வழியில உதவிகளும் இருக்கும். உங்களுடைய செலவுகள் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. நிதிநிலையும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய வாகனங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக நிலுவையில இருந்து வந்த பணிகளை முடிக்கவும் செய்வீங்க.
குழந்தைகளுடைய வழியில அனுசரித்து செல்வதும் நல்லது. கற்பனை துறையில புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபகரமான சூழலும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. காப்பீடு தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. பெரியதாக மன அழுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். நிதானமாக வேலைகள் செய்வதும் நல்லது. வேலையில இருந்து வந்த கடினத்தன்மை சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. அவர்களிடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகள்ல சுறுசுறுப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுக்கான ஊக்கத்தொகைகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வருமானத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல பதவி உயர்வுகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. யோகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பூமி லாபமும் உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்தும் தருவாங்க. அரசு வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அவசரமான வேலைகளை இப்பொழுது முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக கேட்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சில தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழிகளை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளை புதிய பாதையில வழிநடத்தவும் செய்வீங்க. சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிக்கவும் செய்வீங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில புதிய மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். என்று பிற்பகலுக்கு மேல உங்களுடைய வழக்கமான பணிகளிலும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பண ஆதாயமும் உண்டாகும். வேலையில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று உங்களுடைய உரிமையையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய முடிவுகளும் எடுப்பீங்க. செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சமூகத்துல உங்களுக்கான அந்தஸ்தும் அதிகரிக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். செயல்பாடுகள்ல ஒரு விதமான படபடப்பும் ஏற்படலாம். முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உறவினர்களிடத்துல அதிக உரிமைகளை எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சின்ன சின்ன தடைகளினால புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு வரவேண்டிய தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். பெருமை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சீரான நாளாகவும் இருக்கும். செய்கின்ற வேலைகள்ல நல்ல கவனத்துடனும் இருப்பீங்க. அதற்கான வரவேற்பும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இன்று கூடுதல் கவனத்துடன் பேசினாலே போதுங்க. யாரிடத்திலும் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம், விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்கள் கிட்ட அனுசரணையாக பேசி வேலை வாங்குவதும் நல்லது. பணியில திருப்திகரமான போக்கும் இருக்கும். பணிச்சுமைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சி நிறைந்தும் காணப்படுவீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சில செலவுகளும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று அதீத யோசனைகளுடனும் இருப்பீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. தேவையற்ற யோசனைகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். தொழில் துறையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் சுமூகமாகவும் முடிவடையும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணவரவும் இருக்கும். முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் இருக்க தங்க செய்யும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். உறவினர்கள் யாராவது உங்களுடைய வேலைகள்ல குறை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையுமே ஒன்றிற்கு 2 முறை அலைந்து தெரிந்து தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல மறைமுக விமர்சனங்களும் ஏற்படலாம். முன்கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சில எதிர்பாராத தனவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அரசியல் தலைவர்கள் அல்லது பணியிடத்துல பெரிய அதிகாரிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இது எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. சில புதுமையான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தொழில்ல அலைச்சல்களும் இருக்கும். சமூக நிகழ்வுகளினால மனதளவுல மாற்றங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இழுபறிகளும் நீங்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் சற்று நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள்ல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல மனதுல ஏதாவது அழுத்தத்துடனும் இருப்பீங்க. ஏதாவது தேவையற்ற கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற விஷயங்களை பற்றி இன்று வீட்டுல விவாதம் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது சூடான விவாதமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கலாம். இதனால விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதானத்துடன் செயல்பட்டாலே போதுங்க, ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். இன்று ஒரு சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையிருப்பும் அதிகரிக்கும். தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் முடியும். மனதில பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். இதனால சில அவசியமற்ற விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கி மற்றொருவருக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். எதையும் சாதிக்கக்கூடிய மன தைரியத்துடனும் இருப்பீங்க. இதற்கான சிறப்பான வழிமுறைகளுடனும் இருப்பீங்க. மூத்த சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பு கரைவதுடன் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். மனதில் அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நிதி ஆதாயங்களை பெறுவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். தடைப்பட்டு இருந்த தன வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நம்பிக்கையும் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளுடைய வழியில ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்துல அலங்கரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பிரபலமானவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. கூட்டாளிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். இன்று சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 1:04 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. சில நல்ல வாய்ப்புகளும் இன்று வந்து சேரும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாங்க. செய்கின்ற வேலைகள்ல நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. செயல்கள்ல சுறுசுறுப்பாக ஈடுபடவும் செய்வீங்க. இன்று வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவுல மனதுல நம்பிக்கையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சில மகிழ்ச்சியான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. சிறப்பான தருணங்களையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று வேலை பளுவின் காரணமாக கால் வலி உடல் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிறப்பாகவும் வேலைகள் நடைபெறும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களும் கூடி வரலாம். வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். தொழில்ல போட்டி பொறாமைகளும் இருக்க தங்க செய்யும். கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடைகளையும் தருவீங்க.
குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாமர்த்தியமான பேச்சுக்களினால சில சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில பார்ட்னர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. அவசரமாக கிளம்பும் பொழுது வாகனங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. சில இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினுடைய போக்கும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். வெளியூர் சென்று வரும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு உற்சாகமான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதளவுல தெளிவாகவும் உணர்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு வேலைகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பழைய சரக்குகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். கால்நடைகள் சார்ந்த துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. சில நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுமூகமான நாளாகவும் இருக்கும். பணிகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வளர்ச்சியும் நல்லபடியாகவும் இருக்கும். அமைதியுடனும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணையுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில கல்வி செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது எதிர்பார்த்த செலவுகளாகவும் இருக்கலாம். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். நிதி வளர்ச்சி சுமாராகவும் இருக்கும். பணத்தை சற்று சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒவ்வாமையின் காரணமாக சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். லாபத்தையும் பார்த்துவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வேலையிடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வீட்டு தேவைகளும் பூர்த்தியாகும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதற்காக சில திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். மனைவியினுடைய பேச்சுக்களை மதிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும்.
மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். புதிய வகையில வியூகங்கள் அமைத்தும் செயல்படுவீங்க. தடைப்பட்டு வந்த சில வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். அக்கம் பக்கம் வீட்டார் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். அனுகூலம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் உண்டாகும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக பேசுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் நேர்மையாக இருப்பதும் நல்லது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். செயல்களை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. மிகுந்த முயற்சியுடன் பணிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வீட்டு பிரச்சனைகள் உங்களுடைய வேலைகளை பாதிக்காத வண்ணம் பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று திரைப்படங்கள் பார்ப்பது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்ப்பது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இதன் மூலம் நிறைவாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறைகளும் நீங்கும். சிறிய அளவில் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சில நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு செயல்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பேச்சுக்களிலும் செயல்களிலும் உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி போராடி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. எந்த ஒரு வேலையிலும் தயங்காமல் இறங்கியும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களை கண்டும் காணாமல் சென்று விடுவதும் நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை தேவையற்ற இடத்துல வைத்து எடுக்கவும் வேண்டாங்க. ஞாபக மறதியினால பணத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த கால சுகமான அனுபவங்களை எல்லாமே இப்பொழுது மனதில் நினைத்தும் பார்ப்பீங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை போராடியாவது வசூல் செய்து விடுவீங்க. கலைப்பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல அமைதியும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் சற்று மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். வெளியூர் சார்ந்த பயணங்கள் புதுவிதமான அனுபவங்களையும் ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளும் நிறைவு பெறும். வீடு வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். கோயில்களுக்கு சென்று தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.